ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரிங்க, நான் நேராக டாப்பிக்குக்கே வந்துடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். ஒரு நியூஸை பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இதை நான் யாரையுமே குற்றப்படுத்த விரும்பலை. எனக்கு தேவை, நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், குழந்தைகள் ரொம்ப முக்கியம், ஸ்டூடெண்ட்டு ரொம்ப முக்கியம், மாணவர்கள் ரொம்ப முக்கியம். அது நம்ம பெற்றெடுத்த குழந்தைகளாக இருக்கட்டும், பெற்றெடுக்காமல் இருக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், வருங்கால தூண்கள் நம்முடைய குழந்தைகள் மட்டுமே. இதை பெற்றோர்களும் நினைக்க வேண்டும், ஆசிரியர்களும் நினைக்க வேண்டும். பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பெற்றோராகவும் இருக்க வேண்டும், ஆசிரியர்களாகவும் இருக்க வேண்டும். பள்ளியில் பணிபுரிகின்ற, அது தனியார் பள்ளியாக இருக்கட்டும், அரசாங்க பள்ளியாக இருக்கட்டும், எந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் தன்னிடம் படிக்க வருகின்ற குழந்தைகளை தான் பெற்றெடுக்காத பிள்ளையாக நினைக்க வேண்டும், பழக வேண்டும், பாவிக்க வேண்டும். அது ஏதோ ஒரு குழந்தை, இன்னொருத்தருடைய குழந்தை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் திட்டலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுடைய மென்டாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆசிரியர்களுடைய சைக்காலஜி. எதுக்கு இவ்வளோ ஆவேசமாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, குழந்தைகள் வீட்டில் இருப்பதை காட்டிலும் அதிக நேரத்தை செலவிடுவது பள்ளியில் மட்டுமே. ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளை தான் பெற்றெடுக்காத பிள்ளையாக நினைக்க வேண்டும். படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை இல்லைங்க, மதிப்பெண் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? அடித்தோ அவமானப்படுத்தியோ 10 ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடியோ இல்லை 40 ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடியோ ஒரு குழந்தைய எழுப்பி நிற்க வச்சு, நீ படிக்கலை, மூதேவி, சனியனை, தலையா இப்படி செய்விருக்க, ஏன் ஹோம்ஒர்க் செய்யாமல் வந்திருக்க, ஏன் மார்க் இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்க, நோட் புக்கு தூக்கி அடிக்கிறதும், எக்ஸாம் பேடை தூக்கி அடிக்கிறதும், அந்த குழந்தைய 10 ஸ்டூடெண்ட்டு முன்னாடி அவமானப்படுத்துறதும் டீச்சருடைய வேலை கிடையாது. எங்கங்க இதை சொல்லிக் கொடுக்குறாங்க டீச்சர்ஸுங்களுக்கு இந்த மாதிரி? எந்த ஸ்கூலில் குழந்தைங்க மேலே கையே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தைய 40 ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி அவமானப்படுத்துகிற உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தது? ஏன் இதை இவ்வளோ ஆவேசமாக பேசணும் அப்படின்னா, வால்பாறையில் ஒரு குழந்தை மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டது. அது கொடுத்திருக்கின்ற வாக்குமூலம் என்னன்னு கேட்டால், பள்ளியில் ஆசிரியர்கள் அவமானப்படுத்தியதால் மன உளைச்சல் தாங்க முடியாமல் அந்த குழந்தை தற்கொலை செய்து கொண்டது. எவ்வளோ ஒரு துணிச்சல் பாருங்கள் அந்த குழந்தைக்கு. அப்போ எவ்வளோ மன உளைச்சலில் இருந்தால் அந்த முடிவு அந்த குழந்தை எடுத்திருக்கும். பெற்றோர்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. யாருங்க டீச்சர்ஸுக்கு அந்த தைரியம் கொடுத்தது? ஒவ்வொரு குழந்தையும் தான் பெற்றெடுக்காத குழந்தையா பார்க்கணும். உங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் பார்த்து சும்மா இருப்பீங்களா? என்னங்க, ஹோம்ஒர்க் செய்யலைன்னா உட்கார வச்சு செய்ய வைங்க, ஒரு 10 நிமிஷம் செய்ய வைங்க. படிக்கலைன்னா மோட்டிவேஷன் கொடுங்க. ஓகேம்மா, இன்னைக்கு 25 மார்க் எடுத்திருக்கியா, அடுத்த எக்ஸாமில் இன்னொரு 5 மார்க் சேர்த்து எடுத்துன்னு சொல்லுங்கள். மதிப்பெண் மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க. ஒவ்வொருடைய குழந்தைகளுடைய உயிரும் இம்பார்ட்டன்ட் நமக்கு. அந்த ஸ்கூலில், நான் ப்ரைவேட் ஸ்கூலாக இல்லை அரசாங்க ஸ்கூலாக நான் சொல்ல விரும்பலை, எல்லா டீச்சர்ஸும் அந்த குழந்தைய அவமானப்படுத்தியிருக்காங்க. தலையை ஒழுங்காக சீவலை, ஏன் ஹோம்ஒர்க் செய்யலை, ஏன் மார்க் எடுக்கலை, ஏன் ட்ரெஸ் இப்படி போட்டுன்னு வர, என்ன உங்கள் அப்பா அம்மா உன்னை ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்களா? அங்கே எங்கே வேறு வராங்க? முக்கால்வாசி நேரம் குழந்தைங்க ஸ்கூலில் தானே இருக்காங்க. நீங்கள் தானே ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து அவமானப்படுத்தியதால் அந்த குழந்தைக்கு மன உளைச்சல் தாங்க முடியாமல் மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சுக்கிச்சு. இப்போ அந்த உயிர் போயிடுச்சு. திரும்ப வருமா? இல்லை அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை திரும்ப வருமா? அந்த பெற்றோர்களுடைய மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது ஒரு குழந்தையா இருக்கலாம். இப்போல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரே ஒரு குழந்தைய தான் பெற்றுக்கிறாங்க. ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. அன்பாக சொல்லிக் கொடுங்க, மோட்டிவேஷன் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி பெற்றோர்களும் மார்க் எடுக்கலை, ஏன் மார்க் எடுக்கலை, ஏன் செய்யலன்னு கஷ்டப்படுத்தாதீங்க. தினமும் பள்ளியில் விட்டு வருகின்ற குழந்தைகளிடம் பெற்றோர்கள் 1 மணி நேரம் குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாற்றுறது, அதுங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துறது, பேக்கை தூக்கி மாட்டுறது, டியூஷனுக்கு அனுப்பிடுறது, இவங்க ஃபோன் எடுத்துன்னு உட்காந்துக்குது, இல்லை சீரியல் பார்க்குறது. குழந்தைங்கிட்ட ஸ்கூல் விட்டு வந்தால் ஸ்கூலில் என்ன நடந்தது, என்ன பாடம் எடுத்தாங்க, எந்த மிஸ் வந்தாங்க, என்ன ஏதாவது புதுசாக நியூஸ் இருக்கா, ஹோம்ஒர்க் என்ன கொடுத்தாங்க, அந்த ஹோம்ஒர்க்கை கவனிங்க. இல்லைங்க, எங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு சில பெற்றோர்கள் சொல்கிறாங்க. படிக்க தெரியணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியலன்னா பரவாயில்ல, குழந்தைங்கள அதட்டி உட்கார வச்சு படிக்க சொல்லி கொடுங்க. அதட்டுங்க. படி, புக்கை எடு. டியூஷனுக்கு எப்படிங்க அனுப்புறீங்க நீங்கள்? அதே மாதிரி ஆசிரியர்கள் ஹோம்ஒர்க் செய்யலையா, ஒரு 10 நிமிஷம் உட்கார வைங்க, செய்யட்டும். மார்க் எடுக்கலையா, இந்த எக்ஸாமில் 25 மார்க்கா,
ஓகே, தட்டி கொடுங்க. அடுத்த எக்ஸாமில் 30 மார்க் எடுங்க. அந்த 25 மார்க்குக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணுங்கள். மற்ற பசங்களை முன்னாடி அசிங்கப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் சென்சிட்டிவாக இருக்குது. குழந்தைங்க, ஆசிரியர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் பெற்றோர்கள், தாயும் தகப்பனமாய் இருந்து அந்த குழந்தைகளை அரவணைத்து அன்பாக போதிக்க வேண்டும். சரிங்களா? அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது. அன்பால் சொன்னால் எல்லா குழந்தையும் கேட்டுப்பாங்க. அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அன்பாக பேசுங்க. அதே மாதிரி பெற்றோர்களும் மார்க் எடுக்கல அந்த குழந்தைய போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. சரிங்களா? படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது. ஆனால் படிப்பும் முக்கியம், அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதை விட உயிர் முக்கியம், ஒழுக்கம் முக்கியம். திரும்ப சொல்கிறேன், பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தன்னிடம் படிக்க வருகின்ற ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய குழந்தைகளாக நினைக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால் சும்மா விடுவீங்களா? உங்களுடைய குழந்தைகள் இன்னொரு டீச்சர்ஸு உங்கள் குழந்தைய அசிங்கம் பண்ண நீங்கள் பார்த்துன்னு சும்மா இருப்பீங்களா? கொதிச்சு எழுப்பீங்களா? அப்போ ஊடாமட்ட பசங்கன்னா என்ன, இஷ்டத்துக்கு அவமானப்படுத்துவீங்களா? செய்யாதீங்க. பெற்றோர்களும் குழந்தைகள் மீது கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். ஆசிரியர்கள் தன்னிடம் படிக்க வருகின்ற குழந்தைகள் மீது அன்பை மட்டும் காட்டுங்கள். அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. திட்டி அடித்து அவமானப்படுத்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஒன்றும் முடியாது. இப்போ இருக்கிற குழந்தைங்க பயங்கர சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. சரிங்களா? இதை நான் உனக்கு கோரிக்கையாகவே வைக்கிறேன். தயவுசெய்து அரசாங்க பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களும் சரி, தனியார் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களும் சரி, கொஞ்சம் படிக்கலைன்னா கொஞ்சம் கோபமாக மிரட்டலாமே தவிர எந்த பசங்க முன்னாடியும் அவமானப்படுத்தாதீங்க. அதே நேரத்தில் பெற்றோர்களை வைத்து அவமானப்படுத்துகிற ரைட்ஸ் ஆசிரியர்களுக்கு கிடையாது. உங்களை நம்பி தான் குழந்தைகளை அனுப்புகிறாங்க, ஆசிரியர்களை நம்பி தான் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ நாம் தான் பெற்றோர்களாக நினைத்து அவங்களுடைய தேவைகளை நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் 5 வரல ஒரே மாதிரியாக இருக்கா, 40 ஸ்டூடெண்ட் ஒரே மாதிரியாக இருக்காங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக தான் இருப்பாங்க. ஒரு முறை சொன்னால் ஒரு குழந்தை பிடிச்சிக்கும், ஒரு குழந்தைக்கு பல முறை சொன்னால் தான் பிடிக்கும். நல்லா படிக்கிற குழந்தைங்க தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது டல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது கொடுங்க, நல்லா குழந்தை படிச்சுக்கும். சரிங்களா? அதனால் எந்த குழந்தையும் வகுப்பறையில் மாணவர்கள் முன்னாடி அசிங்க பண்ணாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க, மன உளைச்சலை உண்டாக்குறபடி வார்த்தைகளை விடாதீங்க. தயவுசெய்து ஆசிரியர்களிடம் நான் தலைவணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அவங்கள நம்ம குழந்தைங்க, எதையும் இழந்துட்டு எதையும் சாதிக்க போகிறது கிடையாது. சரிங்களா? இதை நான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் என்று சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்போடு நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.